எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். நம்ம வந்து 15 ப்ரோவோட கண்டென்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷர் மாதிரி, லைக் ஒரு அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்குள்ள டிஃப்ரென்சஸ் மட்டும் கம்பேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு டிஃப்ரெண்ட் சைஸான ஒரு ஃபோனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து பெருசாக வந்து ப்ரோ கூடலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா அதே டைட்டானியம் பாடி, அதே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். சைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. அது வந்து 6.1 இன்ச், இது 6.7 இன்ச். ஸோ ஒரு பெரிய சைஸ் ஃபோனை வந்து பிடிக்கிறது லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு காம்பேக்ட் சைஸ்லேருந்து இதுக்கு வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் எனக்கு வந்து ஒரு ஒன் ஹேண்டில் இதை யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தயக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் ஃபோனை வந்து ஒரு ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ் ஃபோன்னா பெரிய சைஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ், ரொம்ப ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளேங்கிறனால கண்டென்ட் எல்லாமே நமக்கு நல்லா பெருசாக தெரியும். டெக்ஸ்ட்டு ரொம்ப இன்னும் பெருசாக தெரியும். ஸோ வந்து பெரிய சைஸ் டிஸ்பிளே விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இதில் வந்து நீங்கள் ப்ளஸ்ஸும் பார்க்கலாம். பட் அதுக்கும் இதுக்குள்ள மெயின் வித்தியாசமே வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து பில்ட் அண்ட் டிசைனில் வந்து நான் வேறு எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து வெயிட்டும் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகம்ல இல்லை. ஏன்னா ப்ரோ மேக்ஸ் எப்போவுமே வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 240 கிராம்ஸ் கிட்ட வந்துடும். இந்த டைம் வந்து இது ஒரு 220 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த டைட்டானியம் பாடி யூஸ் பண்ணதுனால வெயிட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா அந்த இது தெரியுது. அதனால் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லாவே இருக்குது. பட் ஒரு கேஸ்லாம் போட்டு பல்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனோட அந்த ஹெஃப்ட்டு லைக் அந்த பெரிய சைஸ் வந்து இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். அதனால் ப்ளஸ் இது வந்து இந்த மேட் ஃபினிஷ் இதெல்லாம் இருக்கும்போது ஆப்வியஸாக கொஞ்சம் வழுக்கு செய்யும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து பிளாக் டைட்டானியம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு சைடில் வந்து அந்த ஸ்மட்ஜஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இதே தான் ப்ளூ டைட்டானியம் 15 ப்ரோலையும் கேஸ். ஸோ நீங்கள் ஃபோனை கொஞ்சம் நேக்கடாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லைட் கலர்ஸ் பார்க்குறது பெட்டர். லைட் கலர்ஸ்லேயும் இந்த ஸ்மட்ஜஸ் தெரியும். பட் இந்தளவுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது, கொஞ்சம் மைல்டாக தான் தெரியும். அதனால் நீங்கள் லைட் கலர்ஸ் போகிறது வந்து நீங்கள் ஃபோனை நேக்கடாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சஜஸ்டடான ஒரு ஆப்ஷன். அடுத்து இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி நான் சொல்கிறதுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா வந்து 15 ப்ரோ வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். A17 ப்ரோ. ஸோ இது ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷன் புஷ் பண்ணோம் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து லைக் டாப் ஆஃப் தி நாட் சிப்செட். இது வந்து ஃப்யூச்சர் ஹெட்ரூம்க்கு வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு சிப்செட் தான். ஸோ வந்து அது எதுவும் பிரச்சனை இல்லை. 120 ஹெர்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக புஷ் பண்ண முடியுது இதால். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பிரச்சனை இல்லை. இதில் வந்து கேமிங் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில கேம்ஸ் இருக்குது. லைக் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். லைக் ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் இந்த மாதிரிலாம். அது நான் ப்ரோலே வந்து கவர் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. ஸோ ப்ரோ மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மற்றபடி நம்ம நார்மலான ஒரு யூசேஜ், நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், கேமரா யூஸ் பண்ணுறோம், அதுக்கெலாம் வந்து ஃபோன் வந்து நல்லாவே தாங்குது. அண்ட் மெயினாக இது ஒரு பெரிய ஃபோனுங்கிறதுனால பெரிய சைஸ் பேட்ரி. ப்ரோவோட பேட்ரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பேட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபோனை வந்து பார்க்குறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆனால் என்ன, சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க, அது வேறு விஷயம். சார்ஜிங் ஸ்பீட்ஸும் எதுவும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு 40 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. இன்னும் 20 வாட்ஸ் தான், மேக்ஸிமம் 27 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். பட் காமனாக 20 வாட்ஸ் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பொதுவாகவே. ஸோ நம்ம வந்து ஒரு சார்ஜர் மாதிரி பார்க்குறோன்னா 20 வாட்ஸ் தான் இருக்கும். இது சார்ஜ் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஏன்னா எனக்கு ப்ரோக்கே 1 ஹவர் ஆகுது. இது ஒரு 1 to 1.5 hours ரேஞ்சில் ஆகிடும்.
அதனால் சார்ஜிங் இவ்வளோ ஆகும், இவ்வளோ டைம் ஆகும், எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் பேட்டரிக்கு வந்து இதை பார்க்கலாம். பட் ரிப்போர்ட்ஸ் படி 15+ வந்து இந்த வருஷம் ப்ரோ மேக்ஸோட பேட்டரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னாங்க. மேபி இந்த சிப்செட் மெயினாக வந்து இன்னும் அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணலங்கிறது என்னோட யூசேஜ் வச்சு நான் சொல்கிறேன். A16 பயோனிக் ஆல்ரெடி ஒரு வருஷம் பழைய சிப்செட் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அதை பற்றி புரிஞ்சுருக்காங்கன்னே. அதில் எவ்வளோ பேட்டரி லைஃப் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து அவ்வளோ இன்னும் இதாகலைங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. மேபி இந்த A17 Pro நெக்ஸ்ட் இயர் சிப்செட்ஸ்க்கு ஏதாவது பாஸ் ஆகுமான்னு தெரில. பட் ஆச்சுன்னா அதில் பண்ணுற ஆப்டிமைசேஷனே வந்து இதுக்கும் ஒரு iOS அப்டேட் வழியாக கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டர் பேட்டரி லைஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவராலாக பேட்டரி லைஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பேட்டரி லைஃப்க்குன்னு கன்சிடர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்து கேமராஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கேமராஸ்க்கும் அதாவது கேமராஸில் வந்து ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டெலிஃபோட்டோ சென்சார் தான். இது வந்து ஒரு 5x சென்சார், நமக்கு ப்ரோவில் வந்து 3x இருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து டெட்ரா ப்ரிசம் டெக்னாலஜி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த பாடிக்குள்ளேயே வந்து அந்த ப்ரிசம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 5x கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. இது கண்டிப்பாக 16 ப்ரோலையும் வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது சொல்கிறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு அந்த 5x கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இல்லைன்னா 15 ப்ரோவே வந்து எல்லாமே டிட்டோ தான். ஸோ வந்து இப்போ நமக்கு 12லையாவது வந்து 12 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் வந்து அந்த ஸ்டெபிலைசேஷன் டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தது, சென்சார் இருந்தது டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் வந்து எல்லாமே டிட்டோ, ஜஸ்ட்டு டெலிஃபோட்டோ மட்டும்தான். அதனால் நீங்கள் அந்த டெலிஃபோட்டோக்காக மட்டும் பார்க்குறீங்கன்னா இதை பார்க்கலாம். இல்லைன்னா 15 ப்ரோ பார்க்கலாம். செல்ஃபி கேமரா எல்லாமே வந்து டிட்டோ தான். ஸோ நான் அந்த ரிவ்யூவில் சொன்ன எல்லாமே இங்கேயும் வரும். இப்போது இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து அப்ராடில் எங்கேயாவது எடுக்கிறீங்கன்னா பெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிரதரோட ஃபோன். இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 106 இந்தியன் ரேட்டில். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோன். ஸோ இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா 160 வரும். நீங்கள் ஆப்பிள் ஷோரூம்லலாம் எடுத்திங்கன்னா. கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் எடுத்திங்கன்னா ஒரு 10K கிட்ட கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு ப்ரோ மேக்ஸோ எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்ராடில் பாருங்கள். துபாய், ஆஸ்திரேலியா கூட நல்ல ப்ரைஸில் இது பண்ணுறாங்க. பட் இது வந்து லைக் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டோரில் எடுத்தது தான் சொன்னாங்க. துபாய், ஆஸ்திரேலியா, US, ஹாங்காங் மாடல்ஸ் கூட நல்ல ரேட்டில் லைக் இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ப்ரோ ஃபோன் எடுக்க போகிறேங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இதுதான் பார்க்கணும். லைக் அப்ராட் பார்க்குறது ஒரு மெயினான ஒரு ரீசனாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் நம்பர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ராட்லேயும் இந்தியாவிலையும் வந்து ரேட்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 5Kக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 வந்து இப்போ நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 65,000க்குலாம் நிறைய டைம் சேல்ஸில் இருந்தது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கூட சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அது வந்து அப்ராடில் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. யூஎஸ்லேருந்து வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆப்பிள் ஷோரூம்லேயே எடுக்கும்போது ஒரு 65ல் எடுக்கலாம். பட் சொல்கிறேன், ப்ரோவில் வந்து பார்க்கும்போது நமக்கு ரேட்ஸ் வந்து ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுனால. இப்போ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த ப்ரைஸ்க்கும் இந்தியன் ஆப்பிள் ஷோரூம் ப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55,000 டிஃப்ரென்ஸ் வருது. அது ஒரு பெரிய அமௌண்ட். ஒரு 55,000க்கு வந்து நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்டில் வேறு ஏதாவது எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல விண்டோஸ் லேப்டாப் எடுக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம் ஒரு 55,000 கையில் இருக்குதுன்னா. அதனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கே சீப்பாக கிடைக்கும் அந்த இடத்துலேருந்து நம்மளால் அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் இப்போ எடுக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஜூலை, நீங்கள் மேபி இது ஜூலை எண்டில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் இப்போ எடுக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னொரு 1 month or 2 monthஸில் 16 வந்துடும். பட் அர்ஜென்ட்னா நீங்கள் இப்போ எடுக்கலாம். இல்லைன்னா 16க்கு வெயிட் பண்ணோன்னா நீங்கள் 16க்கு வெயிட் பண்ணலாம். இப்போ லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்க்கும்போது 16 சைஸஸ் வந்து பெருசாக போகுது அப்படி இப்படிங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஃபோன் வேணாம், பட் ஒரு பெரிய ஃபோன் வேணும். இப்போ 16 ப்ரோ மேக்ஸில் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டோட பிரதர்லாம் வந்து அந்த ரீசன்னால தான் இந்த ஃபோனை எடுத்தார். லைக் அவ்வளோ பெரிய ஃபோன் வேண்டாம், பட் ஒரு பெரிய ஃபோன் வேணும் அப்படிங்கிறனால லேட்டஸ்ட்டாக இதை எடுத்தார். பட் நல்ல ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல டீலில் எடுத்துட்டாருங்கிறதுனால இது ஒரு நல்ல
டீல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஹேண்ட்ஸ் ஆன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃபோன் டிஃப்ரெண்ட்டாக கையில் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல என்ன டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.